ஒரு எக் கிரேவி ரெசிபி தான். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நீங்கள் இது சாப்பாட்டுக்குமே மேட்ச் ஆகும், டிஃபன் ஐட்டத்துக்கும் மேட்ச் ஆகும், சப்பாத்திக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப குயிக்கான ரெசிபி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முட்டை கிரேவிக்கு ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், நார்மல் சைஸ் வெங்காயம் ஒரு வெங்காயமும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துப்பேன். தக்காளி வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நார்மல் சைஸ் தக்காளி தான் இது. தக்காளி வதங்குறதுக்கு எப்படி நம்ம அரைக்க தேவையான பொருட்கள் எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு துருவன தேங்காய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு அரை மூடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். நார்மல் சைஸ் தேங்காயில் அரை மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவு மிளகு எல்லாமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிங்க. ஏற்கனவே வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், மிளகு சேர்த்துருக்கோம். அதனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மசாலா எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம். இது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியோட மசாலா நல்லா சேர்த்து கொதிச்சு வரட்டும். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சை வாசமெல்லாம் போயிருக்கோம். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். இது கூட தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். நான் முட்டையை வந்து கட் பண்ணல, லைட்டாக கீறி வச்சுருக்கேன். எல்லா சைடும் கீறிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். முட்டையும் மசாலாவோடு சேர்த்து நல்லா வேகட்டும். முட்டை எல்லாமே மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவியை ஆஃப் பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.